ஃபஸ்ட்டு பேபி பொம்பளை பிள்ளையாக இருந்தால் செகண்ட் பேபி பொம்பளை பிள்ளை மட்டும் பிறந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்க்கெலாம். ஏன் எங்களுக்கே செகண்ட் பையன் பிறந்தான்ல, செகண்ட் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதும் ஓ செகண்ட் பையன் நான் சூப்பர் ஒரு ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி அதை க்ரியேட் பண்ணாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஓகே. ரெண்டுமே பையன், ஓகே. ரெண்டுமே பொண்ணு, ஐயோ அது ஏன்னே எனக்கு ஆக்சுவலாக புரியல. எனக்கு சுவிக்ஷா பிறந்தப்போ சுவிக்ஷா பிறந்து 5 வயசு ஆயிடுச்சு. அவள் பிறந்தப்போ என்கிட்ட என்ன எதுவுமே இல்லை. கன்சீவ் ஆகி அடுத்த மாதமே கொரோனா அனௌன்ஸ் பண்ணாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதம் வேலையே இல்லை. சம்மந்தமே இல்லாதவங்களாம் அட்வைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுறானுங்க. 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாக எல்லாமே மாறிச்சு. நானும் சரி, என் ஃபேமிலியும் சரி. இந்த 5 வருஷத்துல தான் நாங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கோம். சுவிக்ஷா எங்களுக்கு ஒரு ஒரு சாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திவ்யா வந்த அப்புறம் நான் ஒரு படி மேலே போனேன்னு வச்சுக்கோங்களேன். சுவிக்ஷா வந்த அப்புறம் 10 படி மேலே போனேன். அவ்வளோ லக்கி எனக்கு சுவிக்ஷா. செகண்ட் பேபியும் எனக்கு பொண்ணு தான் வேணும். எல்லாருமே பையன் தான் சொன்னாங்க, நான் மட்டும் பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். நைட்டில் தம்பி பசிக்குதுன்னு அழுகுறான்னா 12 மணியோ 1 மணியோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு பார்க்குறது திவ்யாவுக்கு அப்புறம் சுவிக்ஷா தான் ஃபஸ்ட்டு பார்ப்பா. என்னை பொறுத்த வரையும் 2 பேபியுமே 2 பேபி கேர்ள் பேபியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப லக்கி. எனக்கு அது நடக்கலை. 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. திரும்பியும் ஒரு கேர்ள் பேபியே வரும், அந்த 5.5 வருஷம் திரும்பி நடக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். ரொம்ப பேராசைப்பட்டுட்டோம் போல். ஃபஸ்ட் பேபி கேர்ளா, ஓகே சூப்பர்னு என்கரேஜ் பண்ணுங்கள். செகண்ட் பேபி கேர்ளா, சூப்பர்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். அது ஐயோ 2மே பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிரியேட் பண்ணாதீங்க. 2 கேர்ள் பேபி இருக்கவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து வயிறு எரிஞ்சிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். திவ்யா ஊருக்கு போயிட்டு இன்னையோட 2 நாள் ஆயிடுச்சு. 2வது நாள். நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவேன்.